ஷாலோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ ஆஃப்டர் லாங் பேக் நான் திரும்ப ஒரு ஷார்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஐ ஜஸ்ட் கேம் ஹியர். ஸோ சில விஷயங்கள மட்டும் நான் பேசிட்டு தென் இனி கம்மிங் டேஸ்ல மேபி திஸ் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் we will have another one live. So just a quick announcement. அதற்கு போறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். இட்ஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து முதலாவது அவருடைய முதல் வருகையில வந்து அவர் அந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வந்த பிற்பாடும், அதாவது அவர் வந்து ஊழியத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. நமக்கு வேதாகமத்துல நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஈவன் ஃப்ரம் லைக் ஏஞ்சல்ஸ்க்கும், அதாவது தேவதூதர்களுக்கும் சில டாஸ்க் வந்துட்டு பரலோகம் நியமித்திருந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிறந்த அந்த சமயத்துல, அண்ட் தென் அவருடைய ஊழியத்துல ஒவ்வொரு சில பகுதிகள்ல பார்ட்டில வந்துட்டு தேவதூதர்கள் அவங்களுடைய டீமாக குழுவாக செய்ய வேண்டிய சில வேலைகளை வந்து பரலோகம் சில தூதர்களுக்கு வந்து நியமித்திருந்தது. அதன்படியே அவங்க எல்லாமே அந்த காரியங்களை செஞ்சு முடிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கும் வந்து சில டாஸ்க் வந்து ஹெவன் வந்து ஆர்டைன் பண்ணியிருந்துச்சு அவருடைய முதல் வருகையில அந்த டைம்ல. ஸோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு முன்னாடியும் வந்து நிறைய விஷயங்கள் அது வந்து நடக்க போகுது. எவ்ரிதிங் இட்ஸ் இன் பைபிள். ஸோ பைபிளுக்கு இல்லாம எதுவும் நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே பைபிள்ல வேதாகமத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த முதல் வருகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சில ஒரு குவிக் அனௌன்ஸ்மெண்ட்டை நான் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். ஸோ அந்த முதல் வருகையில பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவதூதர்களுக்கு சில விஷயங்கள் ஹெவன் ஆர்டைன் பண்ணியிருந்துச்சுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி சில மனிதர்களுக்கு எதுக்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவரு வந்து பூமியில பிறக்கிறதுக்கான அந்த பாதைகள் வந்து செவ்வாய்ப்படுத்தும்படியாக அதெல்லாம் லைக் வந்து எல்லாமே வந்து அவருக்கு பூமியில பிறக்கிறதுக்கான அந்த சூழ்நிலைகளை சரி பண்ணும்படியாக காரியங்களை அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. அதே போல அவர் ஊழியத்துக்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக்கணும், எந்தெந்த மனிதர்களை எந்தெந்த இடத்துல வைக்கணும், அவர் ஊழியம் வந்து எந்தெந்த இடத்துல நிறைவேற போகுது இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் வந்து சில மனிதர்களை சில தேவதூதர்களை பரலோகம் வந்து ஆர்டைன் பண்ணி வச்சிருந்தது. எல்லாமே வந்து பாதைகளை செவ்வாய்ப்படுத்தும். நம்ம பைபிள்ல பார்க்கிறோம்ல. சோ அது மாதிரி பாதைகளை வந்து செவ்வாய்ப்படுத்திருக்கு. அவர் யோவான் ஸ்தானகனும் அதுதான் சொல்லி இருந்திருப்பார், பாதைகளை வந்து செவ்வாய்ப்படுத்துங்கள் அப்படி சொல்லிட்டு. சோ அது மாதிரி அவரும் வந்து என்ன பண்ணார், யோவான் ஸ்தானகனும் பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அவர் ஊழியத்துல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே யோவான் ஸ்தானகன் அதுக்குண்டான அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தார். சோ அது மாதிரி மனிதர்களும் சரி, தூதர்களும் சரி, முழு பரலோகமுமே வந்து அந்த டைம்ல வந்து இயங்கி கொண்டிருந்தது. ஏன்னா தேவகுமாரன் அவர் பூமியில வரப்போகிறாரு. அவரு இந்த பூமியில வந்து செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்யறதுக்கான ஒரு பாத்வே அது எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி the whole heaven and also in the earth the anointed person, ordained person, அதுக்காகவே ஆர்டைன் பண்ணப்பட்டவங்க அந்த வேலைகள் எல்லாமே செய்து முடிச்சாங்க. ஸோ சிமிலர் டு தட், அதே போல பார்த்தோம் அப்படின்னா இப்போ இனி வரப்போகிற நாட்கள்ல லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். எல்லாமே பைபிள்ல சொன்ன காரியங்கள் நடக்க போகுது. அதுல ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். லைக் லூக்கா 2வது அதிகாரம் 13, 14, 15 வசனம் அதை நான் வாசிக்கிறேன். அந்த க்ஷணமே
பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. சோ இந்த வசனத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த மோமெண்ட் தூதர்களுக்கு தூதர்கள் மூலியமாக மேய்ப்பர்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. தென் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மோமெண்ட்ல வந்துட்டு ராஜாக்களுக்கு, ஞானிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த மோமெண்ட்ல வந்து ஹெவன்ல இருந்து ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் பார்த்தோம்னா பரம சேனையின் திரள் வந்து பூமிக்கு வந்துச்சு. அவங்க வந்து என்ன பண்றாங்க, தேவனை வந்து துதித்தார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க துதித்து முடித்ததுக்கு பிற்பாடு அவங்க என்ன செய்துட்டாங்களா, திரும்ப பரலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். சோ அது வந்து என்ன, ஹெவன்லி ஹோஸ்ட், ஒரு சேனையா அவங்க என்ன பண்ணாங்க, வந்தாங்க. லைக் வந்து எப்படி நம்ம சர்ச்ல வந்து ஒரு கொயர் டீம் வச்சிருப்போம், அதுக்கு ஒரு லீடர் வச்சிருப்போம். அவங்க வந்து அந்த கொயர் டீம் முழுவதுமாக அவங்க பொறுப்பெடுத்து அவங்க அதை எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பாடுறாங்க இல்ல, லைக் ஒரு தலைவனுக்கு கீழே இருக்கிற ஒரு டீம். அது மாதிரிதான் இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்துல ஒரு இந்த பாடல்களை பாடும்படியாகவே, தேவனை துதிக்கும்படியாகவே, லைக் ஒரு கொயர் டீம் போலவே பரலோகம் வந்து சில அந்த தூதர்களுக்கு வந்து இந்த டாஸ்க கொடுத்திருந்தாங்க. நமக்கு பரலோகத்துல பார்த்தோம்னா நிறைய தூதர்கள் இருக்காங்க நமக்கு தெரியும். எல்லாருமே வந்து ஒவ்வொரு தலைவனுக்கு கீழே ஆர்டைன் பண்ணப்பட்ட ஒரு டீமா தான் அவங்க இருந்து செயல்படுவாங்க. தனித்தனியா அவங்க செயல்படுறது கிடையாது. லைக் வந்து நமக்கு தெரியும், லூசிபர் விழுந்து போனதான அந்த அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். அப்ப அவனும் அவனோட சேனைகள் எல்லாருமே தான் அவங்க விழுந்து போனாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். சோ அப்போ என்னன்னா ஒரு தலைவனுக்கு கீழே நிறைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்திருக்காங்களோ அது எல்லாமே சேர்ந்து அவங்க அந்த மோமெண்ட்ல செய்து முடிப்பாங்க. சோ அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்துல அந்த ஒரு டீம் அவங்க முழுவதுமாக அந்த அந்த ஹெவன்லி ஹோஸ்ட்னு கொடுத்திருக்காங்க. அவங்க முழுவதுமா அந்த திரளா அந்த சேனையா வந்து பூமியில இருந்து ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி அது ஒரு கொயரை போல அவங்க அந்த பாட்டை பாடுறாங்க. அது முடிச்ச உடனே அவங்க திரும்ப பரலோகத்துக்கு போயிடுறாங்க. அந்த டீமுக்கு அந்த நேரத்துல கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க் அது வந்து கம்ப்ளீட் ஆன உடனே அவங்க திரும்ப பரலோகத்துக்கே போயிட்டாங்கன்னு நம்ம பாக்குறோம். சோ இன்றைக்கு மார்னிங் வந்து லைக் வாஸ் இன் பிரேயர், நான் வந்து ஒரு விஷன் பார்த்தேன். அதுல வந்து பார்த்தா லைக் ஆண்டவருடைய அந்த சிங்காசனம் அது சபையில இருக்கு. லைக் அது கனெக்டட் டு த சர்ச். அது வந்து லைக் அது வந்து சபை கூட கனெக்ட் ஆயிருக்கு. அங்க வந்து எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே இல்ல. அப்போ அந்த சிங்காசனத்து இருக்கு, அந்த கனெக்ட் ஆயிருக்கு அந்த சர்ச்ல. பார்த்தா அங்கிருந்து நிறைய தேவதூதர்கள் லைக் மார்ச் லைக் அன் ஆர்மி, அவங்க ஒரு சேனைய போல அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. லைக் அவங்க எல்லாம் சர்ச்சுக்குள்ள அவங்க என்டர் ஆகாங்க. இட் மீன்ஸ் அவங்க எல்லாம் பூமிக்கு படையெடுத்து வருகிறாங்க. சோ அதை நான் பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த சினாரியோவை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அப்போ என்னன்னா இந்த எப்படி முதல் வருகையில வந்து அந்த வேலைகளை அவங்க தூதர்களுக்கு கொடுத்த வேலைகளை செய்து முடிக்கும்படியாக அந்த டாஸ்க வந்து கம்ப்ளீட் பண்ணும்படியாக ஒரு சேனைகள் வந்து பூமிக்கு வந்து அந்த காரியங்களை முடிச்சிட்டு போனாங்களோ, அந்த டைம்ல அவங்களோட ஒர்க் வந்து ஆண்டவரை துதிக்கிறது, பாடுறது, கொயர், அது மட்டும்தான் அந்த இடத்துல நடந்துச்சு. ஆனா இப்போ அந்த செகண்ட் கம்மிங்க்கு முன்னாடி லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய நடக்க போகுது. அதுக்காக ஹெவன் வந்து ஒரு டீமை வந்து ஆர்டைன் பண்ணிருக்கு. ஸோ தட் திங் விச் ஐ சா டுடே மார்னிங், அவங்க எல்லாரும் வந்து பூமிக்கு அசைன்ட் ஒரு லைக் ஒரு ஆர்மியை போல அவங்க எல்லாம் மார்ச் பண்ணி வந்ததை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்றேன்னு நான் சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ஆஸ் அ விமன் ஆஃப் காட் அண்ட் ஆஸ் அ அம்பாசிடர் ஆஃப் ஹெவன்லி கவுன்சில், ஐ எம் ஹியர் டு அனௌன்ஸ் தட் ஹெவன்லி ஹோஸ்ட் which ordained for the
செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் தே ஹாவ் அசென்ட் டு தி எர்த். ஆமென். சோ அவங்க எல்லாரும் இந்த ஆண்டவருடைய வருகைக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணும்படியாக பரலோகத்தால நியமிக்கப்பட்ட அந்த தேவதூதர்களுடைய அந்த சேனை, அந்த குழுவானது அது பூமிக்கு மார்ச் ஆகி வந்திருக்கு. சோ அது வந்து நிறைய விஷயங்களை அவங்க இந்த பூமியில செய்ய போகிறாங்க. எப்படி யோவான் ஸ்நானகன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லா காரியங்களும் அவர் செவைப்படுத்தி கொண்டே இருந்தாரு. அத ஜனங்களுடைய அந்த மைண்ட் செட் எல்லாம் கொஞ்சம் மாத்திட்டே இருந்தாரு. சோ ஏன்னா அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருந்த காரியங்கள் அது எல்லாம் எப்படி வந்து நிறைவேற போகுது, அதுக்கு நம்ம எல்லாம் ஆயத்த பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்க்கு நியூ டெஸ்டமெண்ட்க்கு அது 400 வருஷ இடைவேளை. சோ அதனால ஜனங்களுடைய மனதுல நிறைய விஷயங்களை வந்து அவர் மாற்ற வேண்டியது இருந்தது. அது எல்லா காரியத்தையும் அவர் செய்து கொண்டிருந்தார். அது மாதிரி இப்போ இந்த காலகட்டம், இந்த காலத்துல வந்திருக்கிற அந்த தூதர்களுடைய வேலை இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை அவங்க பண்ண போகிறாங்க. சோ இனி வர நாட்கள்ல அதிகமா தூதர்களுடைய டைரக்ட் ஒரு ஹெல்ப்ப வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஐ மீன், சோ இதுல வந்து பார்த்தோன்னா உண்மையாலுமே அது மாதிரி நடந்திருக்கா, தேவதூதர்கள் வந்திருக்காங்களா, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து ஈவன் உங்களுடைய வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லாம் அதை வந்து என்கவுண்டர் பண்ண போகிறாங்க. ஐ மீன், சோ அதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் தட் ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவங்க ஒரு சேனையாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய காரியங்கள், அதாவது சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டியதான நாட்கள் இது. சோ அதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸையும் அவங்க பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. சோ அதுதான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனா இருக்க போகுது. லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வி ஆர் கோயிங் டு வாட்ச். நார்மலா சாதாரணமா நம்ம அதை பார்க்க போகிறோம். தேவதூதர்களுடைய வேலைகளை, அவங்களுடைய உதவிகளை ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம பார்க்க போகிறோம். ஐ மீன், லைக் வந்து ஆவிக்குரிய கண்கள்ல நம்ம கண்கள்ல திறக்கப்பட்டு பாக்குற அந்த மாதிரி கிடையாது. நார்மல் வேலை நம்ம அதை பார்க்க போகிறோம். ஐ மீன், சோ ஈவன் சின்ன குழந்தைங்க பார்த்து அது உங்க கிட்ட சொல்ல போறாங்க. உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க அதை பார்த்து சொல்ல போறாங்க. நான் தூதனை பார்த்தேன், என்கிட்ட பேசினாங்க, எனக்கு இந்த உதவிகளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போகிறாங்க. நிறைய குழந்தைங்க அதை சொல்ல போகிறாங்க. ஐ மீன், சோ ஆல்ரெடி தூதர்கள் வந்து இந்த பூமியில நமக்கு உதவி செய்யறதுக்கு இருக்காங்க. ஈவன் தோ இவங்கெல்லாம் ஸ்பெஷலாக ஆண்டவருடைய அந்த 2ஆவது வருகைக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணும்படியாக அதற்காகவே நியமிக்கப்பட்ட தூதர்கள். இவங்க ஒரு அந்த அணியாக, எப்படி அந்த பரமசேனையின் திரளாக இயேசு கிறிஸ்துடைய 1ஆவது வருகையில அவங்க எல்லாம் வந்து அந்த வேலையை முடிச்சிட்டு அவங்க போனாங்களோ, அதே மாதிரி இப்போ வந்திருக்கிற அந்த தூதர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை முடிச்சிட்டு தான் திரும்ப போவாங்க. ஐ மீன், சோ ஆண்டவருடைய அந்த வருகைக்கு முன்னாடி இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது, நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். சோ நீங்க நார்மலான உங்களுடைய சாதாரணமான ஒரு இது ஒரு யூஸ்வலான ஒரு திங்கா இருக்க போகுது. முதல்ல நம்ம வந்து சொல்லுவாங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து தூதனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் ஒரு புக்ல நான் படிச்சிருக்கேன். ஆக்சுவலி அது எனக்கு மறந்துருச்சு. ஒரு லேடி, மேபி உங்களுக்கு ஞாபகம் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மெனி இயர்ஸ் அகோ, நான் அது மறந்துட்டேன். ஒரு லேடிக்கு வந்து லைக் 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஒருத்தருடைய என்கவுண்டர் பூமியில நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருந்தப்போ லைக் அவங்க அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக அந்த 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தர் அந்த டைம்ல அவங்க அந்த லேடி கிட்ட வந்து ஒரு வெஹிக்கிள்ல வந்து அவங்கள காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்ல படிச்சிருந்தேன்.
ஸோ அது மாரி அப்ப அந்த லேடி வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்களா, "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்டும்போது, அவரு எதுவுமே சொல்லலையாம். அவரு வந்து லைக் அவங்களுடைய கையில வந்து காமிச்சப்போ, அதுல தோமான்னு எழுதியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் படிச்சிருந்தேன். ஸோ அது மாதிரி நார்மலா யூசுவலாகவே நம்ம அந்த காரியங்களை இனி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தி அனௌன்ஸ்மென்ட் விச் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ அண்ட் ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் டு ஷேர் திஸ் திங்ஸ். ஸோ உங்க வீட்ல இருக்கிற சின்ன குழந்தைங்க தான் முதல்ல அதெல்லாம் பார்க்க போகுறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. இஃப் யூ இஃப் யூ என்கவுண்டர் சச் திங்ஸ், ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு இன்ஃபார்ம் மீ. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு சாட்சிக்காக ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ கண்டிப்பா இனி வர நாட்கள் நிறைய பார்க்க போகிறோம். அண்ட் தென் அனதர் அனௌன்ஸ்மெண்ட் வர கம்மிங் வீக்ல ராப்சரை பத்தி சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி யூ வில் பி நோட்டிஃபைட் அபவுட் தட். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி அனௌன்ஸ்மெண்ட். ஸோ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. தே ஆர் லைக் அசைன் லைக் ஆர்மிஸ். அவங்க எல்லாம் ஒரு ஆர்மியாக வந்திருக்காங்க. we don't know what they are going to do, பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இனி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாள் முதற்கொண்டு அது எல்லாமே நம்ம சர்ச்லயும் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஃபேமிலியில அது எல்லாம் பார்க்க போகிறோம். யூஸ்வலா அதெல்லாம் நடக்க போகுது. ஒரு சூப்பர் நேச்சுரலா இல்ல, யூஸ்வலா நார்மலா அதெல்லாமே நடக்க போகுது. தேவ தூதர்களுடைய உதவிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஐ மீன், ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஜஸ்ட் ஷேர் திஸ் அண்ட் இனி இந்த கம்மிங் டேஸ்ல ராப்சரை பத்தி சில விஷயங்களை நான் பேசும்படியாக இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் see அண்ட் எப்படி கடவுள் நம்மளை நடத்துறாருன்னு நம்ம பார்ப்போம். ஸோ